ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்குடா ஏரியாவில் தான் இருக்கோம். நம்ம டவுன் ஹால் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். நேராக போனால் டவுன் ஹாலு, ஆனால் நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். நைட் டைம் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். உக்கடம் ஏரியாவிலே சாப்பிட்லான்னு. நம்மளோட உக்கடம் ஃபுட் இன்ஃபார்மருக்கு ஃபோன் பண்ணி எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். என்ன சாப்பிட்ணும் அப்படின்றாரு. புரோட்டா சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் ஒரு 5 கடையை சொன்னார். ஹெச்எம்ஆர், ஆபிதா, ஹாஜியார், அப்புறம் ஃபுட் பார்க்கு, தலைச்சேரி. அங்கெல்லாம் புரோட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான்வெஜ் கிரேவிலாம் கொடுக்க மாட்டாங்க. ப்ளைனு வெங்காய குருமா மாதிரி தான் கொடுப்பாங்க, இல்லாட்டி வெஜ் கிரேவி கொடுப்பாங்க அப்படின்னாரு. சரி, எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ரோடு. நேராக போனால் டவுனால நம்ம லெஃப்ட் திரும்பி போனோன்னா அந்த கோட்டமேடு ஏரியாவுக்குள்ளே போய் கூட பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு அப்படி போயிடலாம். நம்ம பார்க்கலாம் எங்கே சாப்பிட்றது. போகிற வழியில் அந்த பப்ஸு கடை வேறு சாப்பிட்டு போகலான்னு சொன்னார். பின்னாடி ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு பாருங்கள். பப்ஸ் எல்லாம் இருக்கும், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னாரு. ஏங்க அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நேரட்டாக புரோட்டா சாப்பிடவே போகலான்னேன். சரி, சாப்பிட்டே போயிடுவோம், வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. இந்த ஸ்ட்ரீட்டு இதுக்கு தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்பினோன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது போல். சரி, லெஃப்ட் சைடில் எங்கே இடம் கிடைக்குதோ அந்த கடையில் நிப்பாட்டிட்டு பப்ஸு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 2 கடை இருக்குது. நமக்கு எங்கே வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்குதோ அங்கே நின்று சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். முன்னாடி போனாங்கன்னா பரவாயில்ல, டிராஃபிக் ஆகுது. ஓகே, நம்ம அந்த கடைக்கு வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா பப்ஸு ரோலு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறுலாம் எரிய ஆரம்பிக்குது. சும்மா புரோட்டா சாப்பிட போகாமல் இடையில ஏதாச்சும் ஒன்று சாப்பிட போயிட்டு பப்ஸு கூட ஓரளவுக்கு ஏதோ இருந்துச்சு. 2வது சாப்பிட்ட ரோல்லாம் ரொம்ப ஏதோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், அந்த டேஸ்ட்டுக்கு ஒன்று சேர்த்துவாங்க பாருங்கள், அதெல்லாம் சேர்த்திருப்பாங்க போல். வயிறுலாம் எரியிற மாதிரி ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கோட்டமேடு ஏரியாவுக்குள்ளே போகிறோம். இந்த சைடு எங்கே வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்குதோ அங்கே வண்டி நிப்பாட்டி சாப்பிட வேண்டியதான். அப்படியே அங்கே சாப்பிட முடியுது. பார்ப்போம் எந்த கடையில் வண்டி நிப்பாட்ட இடம் கிடைக்குதுன்னு. கோட்டமேடு ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு லைனாக 3 கடை இருக்குது. ஹெச்எம்ஆர் இருக்குது, அடுத்து ஆபிதா பிரியாணி ஹோட்டல், அடுத்து ஹாஜியார் இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஹாஜியார்லேயே நிப்பாட்டிடுவோம். ஹாஜியாரில் கொஞ்சம் வண்டி நிப்பாட்ட இடம் இருக்குது, நிப்பாட்டிடுவோம். ஹாஜியாரில் புரோட்டா வாங்கியாச்சு. மதுரைக்காரர் பாருங்கள், புரோட்டா இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிச்சு போட்டிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காய குருமா தான் கொடுத்துருந்தாங்க. புரோட்டா கொஞ்சம் சூடாக இல்லை, நல்லா பெரிய புரோட்டா தான் இருந்துச்சு. புரோட்டாவோட ரேட்லாம் 20 ரூபா. 2 ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.